அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்பிற்கு $270 மில்லியன் நிதியாக வழங்கிய எலான் மஸ்க் தேர்தல் ஆணையத்திடம் டிரம்ப் தாக்கல் செய்த கணக்கில் தகவல். நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 5.4% குறைந்திருப்பது பொருளாதார மந்தநிலை அல்ல என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பொருளாதார வளர்ச்சி 3வது காலாண்டில் அதிகரிக்கும் என்று டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. தொகுதிகளிலும் திமுக வென்று ஆட்சியை கைப்பற்றும். 200 தொகுதிகளில் வெல்லலாம் என எகத்தாளமாக இருக்கிறார்கள் என்று திமுகவை விமர்சித்த விஜய்க்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது என அமைச்சர் சேகர்பாபு கருத்து. திமுக ஆட்சி தொடராது என நினைப்பவர்களின் கனவு பகல் கனவாகவே முடியும் என காட்டம். அரசியலுக்கு தற்போது வருகை தந்தவர்கள் எல்லாம் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று பேசி வருவதாக நடிகர் விஜயை மறைமுகமாக சாடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. கடந்த 4 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்கள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேச்சு. குடியாத்தம் அருகே முட்டியளவு செல்லும் ஆற்று நீரை அச்சத்துடன் கடந்து செல்லும் பள்ளி மாணாக்கர்கள் மற்றும் பொதுமக்கள். உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு அக்ரவாரம் மீனூர் இடையே பாலம் அமைத்து தர வலுத்து வரும் கோரிக்கை. உதகை மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு. யானையை கண்டு அஞ்சி சரக்கு வாகனத்தை பின்னோக்கி இயக்கி சென்று தப்பித்த ஓட்டுநர். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் வாரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலியாக இன்று முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. உலக அளவில் வசூலில் சாதனை படைத்துள்ள புஷ்பா 2 திரைப்படம் 2 நாட்களில் 400 கோடி ரூபாயை தாண்டியதாக தகவல். வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அஷ்டலட்சுமி மகா உற்சவத்தை டெல்லியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. விழாவில் இடம்பெற்ற பல்வேறு நாட்டிய நடனங்களையும் கண்டு ரசித்து பாராட்டினார். இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்க தயார் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை எனவும் உறுதி. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பேரழிவை சமாளிக்க மாநில பேரிடர் நிதி ரூபாய் 944.80 கோடி போதாது எனவும் விளக்கம். சேலம் அரசு மருத்துவமனையில் அனைத்து வகை மருந்துகளும் தேவையான அளவு இருப்பில் உள்ளது. மருந்துகள் போதிய அளவில் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். தினம் ஒரு திட்டம் என தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் திமுக அரசை வடமாநில பத்திரிகைகள் உட்பட அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. தமிழகத்தை திரும்பி பார்க்கும் வகையில் திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்கிறது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காஞ்சிபுரம் பொதுக்கூட்டத்தில் பேச்சு. திருச்சி ரயில் நிலையத்தில் சிக்கிய ரூபாய் 75 லட்சம் ஹவாலா பணம். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கட்டுக்கட்டாக ரயிலில் கொண்டு வந்த பணத்தை பறிமுதல் செய்த ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவரை கைது செய்து விசாரணை. பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையில் 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். எந்த நேரத்திலும் அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்படும் பட்சத்தில் ஆற்றோரம் உள்ள வீடுகளில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை. கூடலூர்
திருவள்ளூர் அருகே ஐயப்ப கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த போது உலா வந்த சிறுத்தை. காலையில் உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி வீடியோ காட்சி வெளியீடு. குமரி மாவட்டம் கருங்கல் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் நுழைந்து சார் பதிவாளர் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொள்ள முயன்ற டிராவல்ஸ் அதிபர் கைது. நல்வாய்ப்பாக தீப்பெட்டியை உரசிய போது தீ பற்றாததால் உயிர் தப்பும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வங்கதேசத்துடன் பலப்பரீட்சை நடத்த உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.